அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களையே கதி என்று சுற்றி சுற்றி வந்து காதலை வெளிப்படுத்த 2 பிரியாணி இலை போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பார்க்க போறோம். 2 டெக்னிக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மெத்தட் கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க செய்தாலே போதும், உடனடியாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். சரி வாங்க, இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிக முறைகள் கூட பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படினாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தாங்க. தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள், இந்த 2த்துலயுமே பார்த்தோம்னா மனதின் ஆற்றலை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாமேன்னு அகத்திய மாமுனிவரே சொல்லியிருக்காரு. சோ மனதின் ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலுமே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. நீங்கள் விரும்பும் நபரை வேகமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு அதீதமான ஆற்றல்கள் உண்டு. அதை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர்னு சொல்றோம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நீங்கள் விரும்பும் நபரை ஒரு மேக்னெட் போல அது கவர்ந்து இழுக்கும். இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்திருந்தாலும் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மெத்தடை செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க செய்யணும். டியூஸ்டே ஆர் சாட்டர்டே மட்டும் தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அன்று எந்த நேரம் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த ஒரு நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைய நாள் முழுவதும் எந்த டைமிங்ஸை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்டில இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் 2 பிரியாணி இலை. தாந்திரிகத்துல இந்த பிரியாணி இலைக்கு மிகப்பெரிய இடம் இருக்குங்க. இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகள் மற்றும் குறியீடுகளுக்கு வசிய சக்தி பெருகும். அதனால தாங்க இந்த பிரியாணி இலையில் நாம் எழுதும் வார்த்தைகளின் மீது அதீதமான கவனம் நமக்கு இருக்கணும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தோம்னா இந்த பிரியாணி இலையில் கடன் தீரணும், நோய் தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும், இது போன்ற வார்த்தைகளை எழுத சொல்றாங்க. நெகட்டிவான எந்த ஒரு வார்த்தையும் வாசகத்தையும் இதுல நம்ம எழுதக்கூடாதுங்க. கடன், அடகு, நோய் இது போன்ற வார்த்தைகளை இதுல நம்ம எழுதும் போது அதற்கு வசிய சக்தி பெருகி அது இன்னமும் அதிகமான கடனையும் அடகு வைக்கும் சூழ்நிலையையும் உருவாக்கும். நோய் தீரணும் அப்படின்னு நம்ம எழுதினாலே நோயின்ற வார்த்தை அதுல இருக்குங்க. அதனால அது இன்னமும் அதிகமான நோய்களை உருவாக்கும். இது ஒரு பொது தகவல் தாங்க, இருந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, இப்ப கடன் இருக்கு அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும்னா அதற்கு நமக்கு தேவைப்படுவது பணம் தாங்க. பணம்ன்ற வார்த்தை பாசிட்டிவானது, நேர்மறையான வார்த்தை. சோ கடன் தீர அல்லது அடகு வைத்த நகையை மீட்க எவ்வளவு பணம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த பணத்தை பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதாக நம்ம எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, 5 லட்சம் ரூபாய் இருந்தால் உங்கள் பிரச்சனை தீரும்னா 5 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன், இது
போல நம்ம எழுதணும். உடல் ரீதியான நோய்கள் இருக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இது போல நீங்க எழுதணும். சரி வாங்க, இன்னைக்கு மெத்தட்ல இந்த பிரியாணி இலையை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். 2 நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. ஓரளவிற்கு ஓட்டைகள் இல்லாத கிழியாத இலையாக எடுத்துக்கோங்க. ஓரளவிற்கு மீடியம் சைஸ் இலைகள் இருந்தாலே போதும். ஒரு இலையில் நீங்க என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, யுவர் பார்ட்னர்னு போட்டிருக்க இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். அதற்கு கீழே 986115 986115 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதணும். கட்டாயமாக ரெட் கலர்ல தாங்க நம்ம எழுதணும், வேற கலர்களை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இன்னொரு இலையில உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். அதற்கு கீழே 330330 நம்பரை எழுதணும். 330330. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க மிகவும் கவனத்துடன் எழுதணும். ஏன்னா நீங்க மாத்தி எழுதிட போறீங்க, கரெக்டா எழுதுங்க. பெயர்களை நீங்க இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் எழுதலாம். நேம் எழுதுறதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம், எந்த நேம பயன்படுத்தணும்னு. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க எழுதுங்க. இனிஷியல்லாம் நீங்க எழுத வேண்டாம், பெயர் மட்டும் எழுதினால் போதும். பெயர் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸை எழுதினதற்கு பிறகு உங்க பார்ட்னர் பெயரை எழுதின அந்த இலையை நீங்க கீழே வச்சுக்கணும். உங்களுடைய பெயர் எழுதின இலையை நீங்க மேல வச்சு மூடுங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல 2 இலையையும் நீங்க சேர்த்து வைக்கணும். அதற்கு பிறகு ஒரு ரெட் கலர் த்ரெட் எடுத்து 2 இலையையும் நீங்க சேர்த்து கட்டணும். இப்ப நீங்க பார்ப்பதை போல அந்த இலையை வச்சுட்டு ரெட் கலர் நூல்ல தாங்க இதை நீங்க கட்டி விடணும். ரெட் கலர் ரப்பர் பேண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க போட்டு வைக்கலாம். ஆனால் சிவப்பு நிறத்தால தாங்க இந்த 2 இலைகளையும் சேர்த்து நம்ம கட்டி வைக்கணும். இப்ப நீங்க கட்டி வச்சிருக்கும் இந்த இலையை ஒரு நோட் புக்குள்ள, அப்படி இல்லைனா ஷெல்ஃப்ல நீங்க வச்சிருங்க. வெளியாட்கள் யாரும் அதை பார்க்க கூடாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தால் தவறு கிடையாது. குறிப்பாக யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த நபர் கட்டாயமாக இதை பார்க்கவே கூடாதுங்க. தினமுமே நீங்க கட்டி வச்சிருக்க கூடிய அந்த இலையை ஒரு 2 நிமிஷம் உங்க கையால புடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள ஒரு 2 நிமிஷம் அந்த இலையை நீங்க புடிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு திரும்பவும் எடுத்த இடத்திலேயே அந்த இலையை நீங்க வச்சிருங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். தினமுமே அந்த இலையை ஒரு 2 நிமிஷம் உங்க கையில நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க செய்யலாம். இந்த இலையில் நீங்க பெயர் எழுதிய முதல் நாளிலிருந்தே இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் விரும்பும் நபர் நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிற வரைக்கும் இந்த இலையை தினமும் நீங்க பயன்படுத்துங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் மட்டும் இதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டாலே போதும். தினமும் அதையே நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. நீங்க நினைக்கிறத போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துகிட்டதற்கு பிறகு அந்த இலையை நீங்க எரிச்சிடுங்க. அதை நீங்க பிரிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அந்த நூலுடன் அப்படியே சேர்த்து நீங்க ஒரு கேண்டில் லைட்ல அல்லது அகல் விளக்கு ஒளியில அதை நீங்க எரிச்சிடுங்க. வீட்டுக்குள்ள வச்சும் நீங்க எரிக்கலாம் அல்லது வெளியே வச்சும் நீங்க எரிக்கலாம். அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. உங்கள் கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு எந்த நாள், எந்த நேரம், எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண 2 நாட்கள்லயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கம்ப்ளீட்டா ஓகேன்னு நினைக்கும் பொழுது அந்த இலையை எரித்தால் போதும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த செவ்வாய் அல்லது சனிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.